கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும்? ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம்? எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக, அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். இதெல்லாம் மக்களை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் பாவம் இல்லையா? நான் இதுதான் அநியாயமாக இருக்குது. பரவாயில்ல, ஏன் மக்களுக்கு கோயிலுக்கு போகிறாங்கன்னா பழக்கப்பட்ட விலங்கு. டெய்லி ஒரு இடத்துக்கு அமிச்சிட்டு போயிட்டு வந்தோம் வச்சிங்களேன், அந்த இடத்துக்கு என்ன பண்ணுவான்? இவன் சொல்லாமே போவான். 10 நாள் பழகி விட்டா போதும், 10 நாள் என்ன பண்ணுவான்? ஆமாயா, மற்ற விலங்கை விட இவனுக்கு அறிவு இருக்கிறதுனால இவனை பழக்கனா கரெக்டாக செய்வான். நம்ம யாரும் அவனை கண்காணிக்கவே வேணாம். இப்போ கற்பூரம் கொளுத்தி போட்டவங்களுக்கெல்லாம் அம்மா காமிச்சு விட்டான்னு வச்சுக்கலாம். ஒரு 10 வருஷம் அம்மா சேர்த்துட்டு இருப்பா, இவன் என்ன பண்ணுப்பான்? அதே மாதிரி கற்பூரம் வச்சு ஆட்டின்னு இருப்பான். ஏன் தெரியாது? உனக்கு தான் காலில் பாத பூஜை போனாங்க, அது மட்டும் பழக்கம் இல்லையானா? இல்லை, பழக்கம் இல்லை, கொண்டாடுறாங்க என் காலை. அவங்க காலை என்ன பண்ணுறாங்க? இது நரம்பு சதையமாக இருக்கிற ஒன்று. இது என்ன மாதிரி கொண்டாடிக்கலாம், என்ன பண்ண முடிறாங்க? சரி, இதை காலை கழுவி கொண்டாடிக்கலாம், இதுக்கு ஒரு காலுக்கு பொட்டு வச்சு கொண்டாடிக்கலாம், அதுக்கு பூவை போட்டு கொண்டாடிக்கலாம். நேராக இதை அனுபவிக்குது. இதை தெரில பரவாயில்ல, தெரிஞ்சபடியெல்லாம் செய்கின்றேன் நான். இதுக்கு அடுத்தது இதை ஏன் செய்யணும், அதை ஏன் கேட்குறேன்? என்ன பண்ணேன்? தெரிஞ்சபடி செய்யினா கூட அப்போ உனக்கு எல்லாம் ஆலோசனை கேட்குறீங்கன்னா செய்யுதுன்ட்டு. உனக்கு என்னென்ன பண்ண முடியுமோ என்ன பண்ண வேண்டியது தான், பண்ண வேண்டியது தானே. யார் வேணாண்டா? காலி எந்து செய்ய வேறு வேலை உந்து டீல் நம்ம 2 பேருக்கு தானே. மாலை போட்டு காலை கழுவா, காலை கழுவிட்டு மாலை போடுவா. மாலை காலுக்கு போட போகிறது இல்லை, மாலை எதுக்கு போட போகிறது இல்லை, காலுக்கு போட போகிறது இல்லை. அப்போ என்ன செய்யலாம்? நீங்கள் மாலையை போட்டுலாம் போடாமல் கூட இருக்கலாம், தப்பும் கிடையாது. இன்னும் பிரச்சனை என்னவோ ரூல்ஸ் இருக்கு. எல்லாம் எத்தனையும் போயிட்டு என்ன செய்யுது? இட்லியை முதல்ல சாம்பார் தொட்டு சாப்பிடுவா, சட்னி தொட்டு சாப்பிடுவா. கேள்வி என்ன? கோயிலுக்கு ஏன் போகிறாங்க? கற்று கொடுத்துட்டாங்க என்னன்ட்டு. சில பேர் சர்ச்சைக்கு போவாங்க, சில பேர் மசூதிக்கு போவாங்க, சில பேர் என்ன பண்ணுவாங்க? மக்கள் ஏன் கோயிலுக்கு போகிறாங்கன்றீங்களே, மக்கள் ஏன் சர்ச்சைக்கு போகிறாங்கன்னு கேட்டிங்களா? அவங்களெல்லாம் அப்படி பழகினாங்க. அவங்களெல்லாம் என்ன பண்ணாங்க? சர்ச்சைக்கு போக சொல்லி பழகினாங்க. சில பேரை மசூதிக்கு போக சொல்லி பழகினாங்க. மனுஷனுக்கு அவனுக்கு எப்படி பழகப்படுத்தினாங்களோ அப்படி என்ன பண்ணுகிறான்? பார்த்தா அவங்களுக்கு தமாசா இல்லை, அப்படி எறும்பு விடுற மாதிரி விடுறானு. ஒரு இடத்துலையும் கோயிலில் விசேஷம்ட்டாக்கா அந்த வைகுண்ட வாசலில் திறகுறாங்கன்னு உடனே போதும், எல்லா தாலிக்காரையும் அவத்து வச்சுட்டு வந்துடுவாளுங்க. ஏன் வைகுண்ட வாசலுக்கு என்ன கூட போகக்கூடாது? தாலி சரோட போகக்கூடாது? ஏன்? திருடுருவாங்க. அந்த அத்தி வருதர் வெளியே வர போறாருன்ட்டு அக்கி மாட்டின்னு போய்க்கிறாங்க. அக்கீஸு மூத்திரம் வந்தால் என்ன பண்ணுறது? லைன் விட்டு போனாக்கா அந்த மாதிரி வெறியருங்க இருக்கிறாங்க. ஏன் போகிறாங்கன்னு கேட்டால் அப்படித்தான் போகிறாங்க. நீ எப்படி பார்த்தா அக்கீஸ் மாட்டேன் பேப்பரில் போட்டாருங்க, நியூஸில் வந்து 3 நாள் எப்படி நின்றுங்கிறாங்க இவங்கன்ட்டு. இதை விட பெரிய கூத்து இந்த கந்த சஷ்டியெல்லாம் பேசுனீங்க இல்லை? அது மாதிரி முருகர் கோயிலுக்கு ஒன்றில் ஒருத்தர் உள்ளே போய் காலையில் போனால் சாயந்தரம் வரைக்கும் வேலை செஞ்சுருந்துக்கிறாரு. இவர் உச்ச கக்கா எப்படிடா போனார்னா உச்ச தீர்த்தமாயிட்டுக்குது, கக்கா வாழையில் மச்சி வச்சுக்கிறாரு. இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சா பாருங்க, புரியலாம் விட்டுருங்க, தப்பு கிடையாது. மனுஷனுக்கு உச்சா கக்காவே வராதுன்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா நான் ஒன்றும் செய்யறதுக்கு இல்லை. யாராக இருந்தாலும் என்ன வரான்? அப்போது உச்சா என்ன ஆயிட்டுக்குதே? ஆமாம், சில தேங்காய் தண்ணியெல்லாம் உப்பு வச்சுக்கும் அப்படி நினச்சி என்ன பண்ணுற வேண்டியது தான். ஆமாம், தூர்த்தமாக்கிற வேண்டியது தான். தீர்த்தம் கூட கிடையாது, தூர்த்தம். மக்கள் ஏன் கோயிலுக்கு போகிறாங்க? தெரியாது, தூர்த்தம் நல்லா இருக்குதுன்னு போகலாம். எனக்கு தெரியாது, நான் கரெக்டாக அதுக்காக தான் போனாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் பழக்கப்படுத்தினாங்க, பழக்கப்படுத்திட்டா போதும். அவன் என்ன பண்ணுவான்? ஆமாம், நீ எதுவும் கண்காணிக்க வேணாம். இப்போது விலங்குகளெல்லாம் நீ கண்காணிக்கணும். மனுஷனுக்கு பழக்கப்படுத்திட்டா அவனை கண்காணிக்கவே வேணாம். அவனே பார்த்துப்பான், நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம். அவனே கரெக்டாக. ஆமாம், குளிக்கும்போது கூட ஜெட்டி போட்டு தான் குளிப்பான்னு சில பேர் அடம் பிடிப்பாங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? அவங்க அப்படி பழகினாங்க. இங்கேருந்து ஒரு இது போனால் அருவி, அது காடு, அந்த மலைக்குள்ளே இருக்கிற ஒரு காடு. ஒரு 5-6 பேர் கொண்ட சகிதமாக ஆண்கள் தான் போனோம். அதில் 2 பேர் தான் ஜெட்டி கட்டணும், மீதி பேர்லாம் ஜெட்டி போட்டு தான் குளிச்சானுங்க. என்ன செய்யலாம்? ஃபாரினர்லாம் போனால் ஆம்பளை பொம்பளை எல்லாருமே அவுத்து போட்டு குளிக்கிறாங்க. ஆஸ்திரேலியாவுக்கு போனால் எல்லாம் அவுத்து போட்டு பார்த்துங்கிறாங்க வெயிலில் சூடு பண்ணுன்ட்டு. நம்ம ஊருக்கு வந்தால் தான் வேறு மாதிரி இருக்கிறாங்க. இடமே இருக்குது பாருங்க. நம்ம சொன்னால் இதுமாரி தகவலாம் நிறைய வந்துனே இருக்கும். ஏன்னா அந்த பக்கம் மனுஷனுக்கு ரொம்ப பிடிக்கும், அதை பற்றி பேச ரொம்ப பிடிக்கும், அம்மனத்தை பற்றி பேசுறதுக்கு ரொம்ப பிடிக்கும், அதுவும் சாமியார்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.
இந்த கன்னிஸ்திரிங்களோட கவனங்கள்லாம் வேற இடத்துலன்னுவாங்க. அந்த மாதிரி இந்த சாமியோட நினைப்பெல்லாம் எங்கே தான், நமக்கு ஒரு பொண்டாட்டி இல்லையே, நமக்கு ஒரு பொம்பளை இல்லையன்ற நினைப்பே தான். அதோட மரியாதை என்ன செய்யலாம், நம்ம கல்யாணம் பண்ணின்னு சந்தோஷமா வந்துட்டு போலாமா இல்லையா? மக்கள் எங்க கோயிலுக்கு போறாங்க, அவள் தான் எப்படி பழகிறாங்களோ அப்படி போவாங்க. எங்க பழகினாங்களோ. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.